ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எந்த குட்டீஸுக்கு நல்லா சமைச்சு கொடுத்து நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்றதுக்காக பீஸாலேருந்து பாஸ்தா வரைக்கும் என்னென்ன கற்றுக்க போகிறோன்னு தெரியல. இன்றைக்கி மூங் தால் பீஸா பண்ணலாமேன்ட்டு இது எக்ஸாக்ட் ரெசிபின்றதை விட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். பாசிப்பருப்பை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் எல்லாம் போட்டாச்சு, தண்ணி வடிச்சிட்டு இதோட ஒரு 3 துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா நைஸாக கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி வச்சாச்சு. இன்றைக்கி நைட்டு கூட இதே மாவில் தான் நான் தோசையும் பண்ணேன், அதுவும் நல்லாவே வந்திருந்தது. மாவு ரெடியானதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அதை ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா அப்புறமா தூள் உப்பு ரெண்டையும் போட்டு நல்லாவே கலந்தாச்சு. அப்புறம் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தேன், இதே மாவில் வேஃபில் மேக்கரில் ஊற்றி இதை வேஃபிலாக கூட பண்ணுறாங்க. அது ஒரு டைம் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இதுவும் ட்ரை பண்ணி பார்த்துடணும். நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி மாவெல்லாம் போடுறப்ப நிஜமாலுமே இந்த ஃப்ளேவர் வருதா எப்படி இருக்குன்னு தெரியல. அப்புறம் பீஸா சீஸை கேரட் துருவரில் போட்டு நல்லா துருவி வச்சுட்டேன். இன்றைக்கி ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இன்றைக்கின்னு பார்த்து என்னமோ தக்காளி ரொம்ப பழமாகவே வீட்டில் இல்லை. அப்புறம் இந்த வெங்காயம் கூட ஆனியன் தோசைக்கு போடுற மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டைம் போடுறப்ப தான் நல்லா ஸ்கொயராக போட்டு பீஸாவுக்கு வர மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணணும். தக்காளி நீட்டமாக கட் பண்ணிட்டேன். இதுவும் கூட விதையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டிருக்கணும். இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் தோணுச்சு. அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணியாச்சு. கேப்சிகம் இருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும், அது இல்லாதனால சேர்க்கல. இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதுமே பச்சை பயிறு மாவை ஊற்ற வேண்டியதுதான். கொஞ்சம் திக்காகவே போடலாம், ஏன்னா அப்போ தான் வெங்காயம் எல்லாம் போட்டு ரொம்ப நேரம் மூடி வைக்கிறப்ப அடி பிடிக்காத இருக்கும். அப்படியே கொஞ்சம் வெண்ணெய் போட்டு எல்லா பக்கமும் சுற்றி விட்டாச்சு. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. போட்ட சைடில் நம்ம பீஸா சாஸ் வச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் போடலாம். பீஸா சாஸ் இல்லாதனால இன்றைக்கி நான் அதையுமே சேர்க்கலை. இன்னொரு நாள் தனியாக பீஸா செஞ்சு வச்சுட்டு தான் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு இருக்கிற வெங்காயம் தக்காளி அப்புறம் சீஸ் பீஸா சீசனிங்கும் இருந்தது, அதனால் அதுவும் மேலாப்பில் தூவி விட்டாச்சு. கொத்தமல்லி இதில் பசங்க போட்டால் சாப்பிடுவாங்களேன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுட்டேன். சீஸும் நல்லா தாராளமாகவே போட்டாச்சு. வீட்டில் ஓடிஜி இருக்குது, அதில் வச்சு எடுத்தால் ஒரு 2-3 மினிட்ஸில் ரெடி ஆகிரும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னுமே அது எனக்கு பெருசாக யூஸ் பண்ண தெரியல. அப்படியே பீஸா சீசனிங் போட்டாச்சு. அப்படியே இட்லி பாத்திரத்தை வச்சு மூடி வச்சாச்சு. ஒரு 2-3 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் திறந்து அப்பப்போ அடியில் இது தீஞ்சு போகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா இந்த மாதிரி ஒரு 3-4 டைம் மூடி வச்சு எடுத்தாச்சு. ஆனாலுமே பலன்னு அந்த வீடியோஸில் பார்க்குற மாதிரிலாம் பீஸா வரல. ஒரு நார்மலான தோசை பீஸா மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது வெங்காயம் தக்காளி அதெல்லாம் இன்னும் அழகாக ஷேப்பாக போட்டு இன்னுமே கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணால் நல்லா வரும்னு நினைக்கிறேன். பார்க்க தடுமாறுற மாதிரி இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு டிஷ்ஷை ரொம்ப எதிர்பார்த்து நம்ம நினச்ச அளவுக்கு வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இருந்தால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.